ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிடில் கிளாஸ் விஎஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒருத்தவங்க கேரக்டர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது வந்து யாருக்கும் உரிமை இல்லை. எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க வந்து யார்கிட்டையும் பேசுகிறதே இல்லை. ஏன்னா நம்ம எதாவது ஒன்று பேசினா அது வேறு மாதிரிலாம் கொண்டு போயிடுவாங்க. ஏதாவது பிரச்சனை வருதுன்ட்டு அவங்க யார்கிட்டையும் பேசுறது. அவங்க வந்து அவங்க வேலை வந்து வீட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு பேசாமல் இருந்துக்குவாங்க. ஆனால் நம்ம அப்படி இருந்தால் எல்லோரும் அப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இது பேசுகிறதுக்குனே சில பேர் இருப்பாங்களே. அது மாதிரி அவங்க பக்கத்து வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு 2 சைடு இருக்காங்க வந்து காலங்காத்தால 7 மணிக்கு எழுந்திரிச்சு ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன சேரை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுட்டாங்களாம். அதை எப்படி தள்ளி போடலாம், போகிறதுக்கு இடம் வேணாமா, அறிவில்லையா, எறும்பு மாடுங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த சேரை தள்ளி போகிறதுக்கு அந்த இடம் அவ்வளோ சின்னதெல்லாம் இல்லை. வெளியில் கிடக்க அரசண்டு இடத்துல ஒரு சேர் இருக்கிறது வந்து அவங்க ஒரு பெரிய விஷயமா போய் எடுத்து அவங்கள வந்து தப்பான ஒரு இதில் வார்த்தையிலலாம் பேசினாங்க. இதை வந்து அவங்க வெளியில் வரும்போது எதாச்சியாக கேட்டுட்டு அவங்க வந்து கொஞ்சம் கோபமாயிட்டாங்க. அது எப்படிங்க, ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன சேர் விஷயம், அதை எதுக்கு இவ்வளோ தப்பாக பேசுகிறீங்க, இவனி எடுத்து போட்டுட்டு போகலாம், இல்லைன்னா கூப்பிட்டு இவங்கள்ட்டேவாது சொல்லியிருக்கணும். அதை போய் பக்கத்து வீட்டில் பேசி அதை ஒரு டாப்பிக்காக எடுத்து காலங்காத்தால் 7 மணிக்கு பேசணும்னு அவசியமா? அப்போ அவங்க சொன்னாங்க, இது சின்ன சேர் விஷயம் இல்லைங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பிரச்சனை இருக்குது, இவங்க வீட்டில் தப்பான வேலையெல்லாம் 2 3 செய்கிறாங்க, அதை அவங்க பார்த்துருக்காங்க, 2 வருஷம் முன்னாடி இருந்தே பார்த்துட்டு இருக்காங்க, இப்பயும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வெளியில் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. சரி, நம்ம சொல்லி என்ன ஆக போகுது, அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கட்டாயம் கிடைக்கும், நம்ம சொன்னாலும் சொல்லாருனாலும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதை பற்றி யார்ட்டையுமே சொல்ல. ஆனால் இதுவே இவங்க ஒரு சின்ன சேர்க்கே இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி வேலை அவங்க வீட்டில் நடந்திருந்தால் ஊரே பரப்பி விட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி செய்யலை. இந்த மாதிரி செஞ்சும் ஒரு சின்ன சேருக்கு கூட அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாமல் இவ்வளோ இதாக பண்ணுறாங்க. இவங்க செஞ்ச தப்பாக சொல்லியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த அம்மா போய் அவங்க பையன்கிட்ட சொல்லிடுச்சு, இந்த மாதிரி நீ செய்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பையன் வந்து கேட்குறான், எதுக்கு நீங்கள் வந்து காம்பவுண்ட் இதை பேசிக்கும்போது என்னோட பர்சனலில் பேசுகிறீங்க, நான் 10 பிள்ளை கூட போவேன், கொலை பண்ணுவேன், திருடுவேன், எது வேணால் செய்வேன், அது எங்கள் பர்சனலு, அது எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னாங்க. ஒன்றுமே செய்யாததுக்கு அவங்க கேரக்டரை இவங்க ஒஸ்ட் பண்ணி பேசும்போது இவ்வளோ தப்பு செஞ்சவங்க எவ்வளோ தைரியமாக அந்த பையன் வந்து பேசிட்டு, நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களாம் வெளில போகும்போது இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க எல்லாம் என்னன்னு இது அடுத்து இவன் செஞ்ச தப்பு ஒத்துக்காமல் அடுத்தவங்களுக்கு வந்து இவன் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான். என்ன இது நியாயம்? அதான் சொல்லிட்டாங்க, ஒழுக்கங்கிறத அவங்க தனிப்பட்ட விருப்பம். அவங்கவுங்க யாருமே கண்காணிக்க முடியாது. அவங்கவுங்க ஒழுக்கமாக இருக்கணும்னு நினச்சா தான் ஒழுக்கமாக இருக்க முடியும். சொன்னதுக்கு அப்படிலாம் எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி வளர்க்கலை, நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்ட்டு போகிறான். இது என்ன இது சொல்லுங்கள் மக்களே, நீங்கள் தான் இது வந்து யார் செஞ்ச தப்பு